Welcome all of you to my video. In this video we are going to see chapter 5 coordinate geometry exercise 5.3 14th sum. Find the equation of a straight line passing through 1, minus 4 and has intercepts which are in the ratio of 2:5 passing through minus 8, 4 and making equal intercepts on the coordinate axis. So என்ன கொடுத்திருக்காங்கன்னா straight line equation கண்டுபிடிச்சிருக்காங்க. ரெண்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. So first one வந்து உங்களுக்கு ratio 2:5 ல இருக்குது intercepts passing through on the point 1, minus 4 சொல்லி கொடுத்திருக்காங்க. So இத நமக்கு AB தெரியாது. ஸோ பாசிங் த்ரோன்னு கொடுத்துட்டாலே XYயில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் நம்மளோட ஃபார்முலா x/a + y/b = 1. இதில் எந்த அந்த இன்டர்செப்ட் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா a/b வந்து உங்களுக்கு 2:5 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 2/5 = AB. ஸோ இதில் நீங்கள் பியை மட்டும் கண்டுபிடிங்க. ஸோ பியில் ஏ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏ கண்டுபிடிச்சிங்கன்னா பி இந்த சைடு கொண்டு போயிடலாம். a = 2b/5. ஸோ இதை நீங்கள் ஏக்கு வேலை சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா பி வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த ஏக்கு வேலை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ x/2b/5 ப்ளஸ் y/b = 1. ஸோ இந்த 5 மேலே போயிடும். 5x/2b ப்ளஸ் y/b = 1. ஸோ இந்த 2 மேலே நீங்கள் 2 மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ 5x ப்ளஸ் 5x/2b ப்ளஸ் 2y/2b = 1. கீழே வேல்ஸும் சேமாக இருந்தால் அந்த மாதிரி மேலே உள்ளதை மட்டும் நீங்கள் தனியாக ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இந்த 2b அந்த பக்கம் வச்சுனா மல்டிப்ளை ஆயிரும். ஸோ 5x + 2y = 2b அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இப்போ இந்த ஈக்குவேஷன் தான் நம்ம இன்டர்செப்ட் கிடச்சிது. இது எதோ பாஸ் ஆகுதுன்னா 1, minus 4. ஸோ 1, minus 4 வழியாக பாஸ் ஆகுது. இந்த ஈக்குவேஷன் 5x + 2y = bயில் 1, 4 என்ற பாயிண்ட் போட்டு 1, minus 4 என்ற பாயிண்ட் போட்டிங்கன்னா 5x xy ப்ளஸ் சப்ஸ்டியூட் பண்ணணும். 5 × 1 + 2 × minus 4 = 2b. ஸோ 5 minus 8 2 4 are 8 minus 8 = 2b. ஸோ minus 3 = 2b. b = -3/2. ஸோ இதை வச்சு நீங்கள் ஏலாம் கண்டுபிடிச்சி இன்டர்செப்டில் போட்டாலும் பிரச்சனை இல்லை. பட் இதுக்கு ஒரு சிம்பிளான மெத்தட் இருக்குது. இதை நீங்கள் அப்படியே பியில் தூக்கி போட்டிங்கன்னா ஈக்குவேஷன் கிடச்சிடும். ஸோ 5x + 2y = 2b இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிக்கு வேலை போடுங்க. ஸோ 5x + 2y = 2 × -3/2 கேன்சல் ஆச்சுன்னா -3 மட்டும் வரும். ஸோ 5x + 2y = -3. 5x + 2y + 3 = 0 is the required equation of the intercept. ஆக்சுவலி நம்ம இந்த ஈக்குவேஷனை நம்ம இன்டர்செப்ட் ஃபார்முலாஸ் தான் கொண்டு வந்தோம். ஸோ அந்த பி வேல்யூ நம்மளுக்கு கிடச்ச பிறகு நம்ம பி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா வந்து ஈஸியாக ஈக்குவேஷன் கொண்டு வந்துடலாம். நம்ம வந்து ஏஐ கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஏஐ கஷ்டப்பட்டது கண்டுபிடிச்சிட்டு நம்ம மறுபடியும் இன்டர்செப்ட்டில் ஃபார்முலா போட்டு மறுபடியும் எல்சிஎம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஈஸியான மெத்தட். பிஎஸ்சிக்கு ஸ்ட்ரைட்டாக சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அடுத்த செகண்ட் ஒன் பாருங்கள். -8, 4 a = b ல் பாஸ் ஆகுது. a = b இன்டர்செப்ட் வந்து சேமாக இருக்குது. கோஆர்டினேட் ஆக்சிஸில் இன்டர்செப்ட் சேம் சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இன்னொன்று சேம் சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் x/a + y/b = 1. ஸோ நீங்கள் b = a போடுங்க. ஸோ x/a ப்ளஸ் பிக்கு மேலே என்ன போடுறீங்க a போடுங்க. ஸோ y/a = 1. ஸோ இது வந்து a இங்கே x + y = 1. ஸோ x + y = a. இந்த ஈக்குவேஷன் அப்படி வச்சுக்கோங்க. இப்போ எது பாஸ் ஆகுதுன்னா -8, 4. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். x + y -8 + 4 = a. ஸோ a வேல்யூனா 8 - 4 4 பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ். ஸோ -4 a வேல்யூ. ஸோ x + y = a எங்கே இருக்குது. ஸோ -4 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா x + y + 4 = 0. இதுதான் உங்களுக்கு ரெக்வயர்ட் ஈக்குவேஷன். இது அதே போல் தான் நம்ம வந்து மறுபடியும் x + a + y/b போடுறது பதிலாக ஸ்ட்ரைட்டாக ஏயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே ஈக்குவேஷன் கிடச்சிடும். ஸோ அவ்வளோதான் இந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டவுட்ஸ் இந்த கமெண்ட்ஸ் எழுதுங்க. தேங்க்யூ.